மகா மற்றும் சையத் நட்பு ஒரு அருமையான கதை. அந்த நட்பு இருவருக்குள்ளும் எதிர்பாராத விதமாக வளர்ந்து காலத்தை வென்று நிலைத்தது. பரபரப்பான நகரத்தின் சத்தங்கள் நிறைந்த தெருக்களில் சிரிப்புச் சத்தங்களும் வியாபாரிகளின் கூக்குரல்களும் ஒலித்த ஒரு சிறிய நகரத்தில் அவர்களின் கதை தொடங்கியது. மகா ஒரு துடிப்பான பெண். அவளது கண்களில் குறும்பும் துள்ளலும் நிறைந்திருக்கும். இயற்கையை மிகவும் நேசித்த அவள் மரங்களில் ஏறுவது, பூங்காக்களில் பட்டாம்பூச்சிகளை துரத்துவது என்று தனது நேரத்தை செலவிட்டாள். ஆனால் சையத் அமைதியானவன், சிந்தனை மிக்கவன். அவனுக்கு புத்தகங்கள் படிப்பதும் அழகான ஓவியங்கள் வரைவதும் தான் பிடிக்கும். அவர்களது உலகம் முற்றிலும் வேறுபட்டதாக தோன்றியது. ஆனால் நகரத்தின் மையத்திலிருந்த ஒரு பழைய கைவிடப்பட்ட நூலகம்தான் இருவரையும் ஒன்றாக இணைத்தது. மறைந்திருக்கும் இடங்களை தேடி விளையாட விரும்பிய மகாவுக்கு அந்த நூலகம் ஒரு அற்புதமான இடமாக தெரிந்தது. நூலகத்திலிருந்த ஏராளமான புத்தகங்கள் சையத்தை தன்பக்கம் ஈர்த்தது. ஒரு நாள் ஒரு புத்தகம் உயரமான அலமாரியிலிருந்து மகாவின் காலடியில் விழுந்தது. அதை பார்த்த சையத் உடனடியாக மகாவிற்கு உதவ ஓடி வந்தான். அது ஒரு பழமையான புராண கதைகளின் தொகுப்பு. புத்தகத்தின் பக்கங்களை புரட்டியபோது வீரர்களின் கதைகள் மற்றும் மாய உயிரினங்கள் பற்றிய கற்பனை கதைகளில் இருவருக்கும் இருந்த ஆர்வம் தெரியவந்தது. அன்றிலிருந்து அந்த நூலகம் அவர்களின் சந்திப்பு இடமாக மாறியது. மகா பூங்காவில்தான் கண்ட சாகசங்களை சையத்திடம் சொல்வாள். சையத் தான் படித்த புதிய உலகங்களைப் பற்றி மகாவிடம் பகிர்ந்து கொள்வான். ஒருவர் மற்றவரிடமிருந்து கற்றுக்கொண்டனர். சிறந்த முறையில் மறைந்து கொள்வது எப்படி என்று மகா சையத்திற்கு சொல்லிக் கொடுத்தாள். சையத் ஒரு நல்ல கதையின் த்ரில் அனுபவத்தை மகாவுக்கு அறிமுகப்படுத்தினான். அவர்களின் நட்பு பல சவால்களை சந்தித்தது. அவர்கள் வளர்ந்தபோது அவர்களின் பாதைகள் வேறுபட்டன. மகா இயற்கையை காப்பாற்றுவதிலும் பயணங்கள் மேற்கொள்வதிலும் ஆர்வம் காட்டினாள். சையத் ஒரு பிரபலமான கட்டிடக் கலைஞராக மாறினான். அழகான கட்டிடங்களை வடிவமைத்தான். வாரம் ஒருமுறை நூலகத்தில் சந்திப்பது குறையத் தொடங்கியது. அவர்களின் நட்பு ஒரு பொக்கிஷமான நினைவாக மாறிவிடுமோ என்று தோன்றியது. ஆனால் உண்மையான நட்பு என்பது ஒரு நல்ல பாலத்தை போன்றது. அது எந்த புயலையும் தாங்கும். ஒரு நாள் அவர்கள் சந்தித்த பழைய நூலகம் இருந்த இடத்தில் ஒரு புதிய நவீன நூலகம் கட்டப்படுவதற்கு ஒப்புதல் கிடைத்தது. அது ஒரு அழகான வடிவமைப்புதான். ஆனால் அவர்களின் நட்பு தொடங்கிய இடம் இடிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. விடுமுறைக்காக தன் ஊருக்கு வந்திருந்த மகா இந்த திட்டத்தில் வேலை செய்யும் கட்டிடக் கலைஞரான சையத் ஆகிய இருவரும் ஒருவருக்கொருவர் எதிராக நின்றனர். அது ஒரு கடினமான உரையாடலாக இருந்தது. இருப்பினும் பேசும்போது அவர்கள் ஒரு கட்டிடக் கலைஞரையும் சமூக ஆர்வலரையும் பார்க்கவில்லை. மரங்களில் ஏறிய மகாவையும் வரைதல் புத்தகத்துடன் வந்த சையத்தையும் பார்த்தனர். ஒரு புதிய கதையை கண்டுபிடித்த மகிழ்ச்சியையும் இத்தனை ஆண்டுகளாக அவர்களை இணைத்திருந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத பிணைப்பையும் அவர்கள் நினைவுகூர்ந்தனர். இறுதியில் சையத் அந்த பழைய நூலகத்தின் வரலாற்றையும் உணர்வையும் புதிய வடிவமைப்பில் இணைத்தார். அதன் மிகவும் பிடித்த அம்சங்களை பாதுகாத்து புதிய சாகசங்களுக்கும் அமைதியான வாசிப்புக்கும் ஏற்ற இடமாக மாற்றினார். மகா அந்த திட்டத்திற்கு